கரிக்குலமோ ஒரு ஸ்கூலோ ஒரு குழந்தைய வழி நடத்திடுறதுங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஹானஸ்டான ரிப்ளை பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். எனக்கு என்ன தேவைங்கிறது தெரியணும். நமக்கே என்ன தேவைன்னு தெரியாதப்ப வந்து என் குழந்தைக்கு இது தேவைன்னு நம்ம போகிறோம். ஓகேங்களா? நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்குன்னு ஒரு 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 கோல் செட் பண்ணுங்க. ஒரு குழந்தைங்கிறது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்குது. லேர்னிங் டிசபிலிட்டிஸுங்கிறது வந்து நிறைய விதமாக இருக்குது. அது மேத் தெரியலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, சயின்ஸ் தெரியலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, லாங்குவேஜ் வரலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. கற்றல் குறைபாடுகளே அத்தனை வகைகள் இருக்கு. எப்படி கரிக்குலம் எப்படின்னா கதையா சொல்லி வீடியோவா பாக்குறாங்க, கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எழுத்து வடிவு இருக்குது. எழுத்து வடிவு இருக்கும் போது அவங்க பார்த்தது எழுத்து வடிவில் இருக்கிறத திருப்பி கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு லெசனை வந்து 15 நாளோ 20 நாளோ எடுக்கிற விஷயத்த இந்த காட்சி வடிவில் பார்த்துட்டு 15 மினிட்ஸ்ல இதுதாங்கிறது முதல்ல இந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறாங்க. என்ன எனக்கு தெரியுது 1லேருந்து ஒரு 10 வரைக்கும் the child could not able to write. 1 to 10 9-10 years ஆயிடுச்சு. No one could able to find out why the child is like that. நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கும். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்குங்கிறதே வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். தலைவர் என்ன பண்ணுறாங்க? தலைவர் வந்து PhD முடிச்சுட்டு இப்போ வந்து இதே மாதிரி கற்றல் குறைபாடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு டிஜிட்டலாக வந்து லேர்னிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கான். சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர் வி கேன் வி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். அது மட்டும் கிடையாது, FFD கரிக்குலமை கிரியேட் பண்ணதே அவங்க தான், ஆத்தரே அவங்க தான், ஆசிரியரே அவங்க தான், கல்வியாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், தொழிலதிபர், இப்படி பல முகங்களை கொண்ட மரியாதைக்குரிய விமலா ராணி பிரிட்டோ அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். ஒரு நீண்ட ஒரு 3 டிகேட், உங்களுக்கு 30 ஆண்டு கால கல்வி அனுபவம், கல்வி நிறுவனத்தை நடத்துறீங்க, டீச்சராக இருக்கீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் கல்வினா என்ன? என்னைய பொறுத்தளவுக்கு கல்வினா ஒரு நல்ல தரமான மனிதனை உருவாக்குறது. சபாஷ். மார்க் எடுக்க வைக்கிறது கிடையாது. 100க்கு 100 எடுக்கிறதுலாம் அடுத்தது தான். படிப்போ நம்மளோட திறமையோ வந்து வெறும் மார்க் மட்டும் பேஸ் பண்ணி வர்றது கிடையாது. நீ வந்து குழந்தையிலேருந்து நீ என்ன கற்றுக்கிற, அதுவே வந்து இன்னைக்கு கல்வி கேட்குற எல்லாருக்குமே அது புரியுமா தெரியுமாங்கிறது தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது மனுஷனாக மாற்று, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சில பேர்லாம் தவறு இருக்கா, இந்த ஸ்கூலில் சேர்ந்தா தான் குழந்தை உருப்பிடுலாம் இந்த விடிய படுத்து கிடக்கானு. இல்லைங்க. அதாவது ஒரு கரிக்குலமோ ஒரு ஸ்கூலோ ஒரு குழந்தைய வந்து வழி நடத்திடுறதுங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஹானஸ்டான ரிப்ளை மேம் இது. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்க, ஒரு கரிக்குலம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதாங்க உண்மை. நான் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கிற டைம் வந்து ப்ரைம் டைம், ஓகேங்களா, ஒரு 8 hours இருக்குது. மீதி இருக்கிறது வீட்டில் வந்து தூங்குறது 8 மணி நேரம் போச்சுன்னா மீதி வந்து அதனோட சொசைட்டி லைஃப் இருக்குது, பேரண்டல் கைடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 பேருமே வந்து ப்ராப்பராக கை கோர்க்கணும். எப்படி ஒரு மேரேஜில் வந்து 2 பேரும் கை கோர்த்து வாழ்க்கையை துவங்கி அதோடு போகிறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகணும். ஸோ அது இருந்தால் தான். இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேமிங், ஓகேங்களா, என்னால் தான் உன்னால தான், இந்த பிளேமிங் வந்து தான் வந்து, ஏன்னா அது சின்ன குழந்தையா இருக்கும் போது இதை தான் கற்றுக்குது. அது தப்பு செஞ்சுட்டேன்னு வந்து எந்த ஒரு ஒத்துக்கிறது கிடையாது. எந்த ஒரு குழந்தையும் ஒத்துக்கிற, ஏன்னா வந்து அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டோன்னா அது ஒத்துக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சு வர்றது தான், சொல்லி தெரிஞ்சு வர்றது கிடையாது. பார்த்து தானே பழகுறாங்க, பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி விச் ஸ்கூல் தே ஆர் மேக்கிங் த சைல்ட் டு ஸ்டடிங்கிறது மட்டும் கிடையாது. 100 மார்க் எடுத்த டைமில் வந்து நாளைக்கு வந்து பெரிய ஆளாயிருங்கிறது கிடையாது. இல்லை படிக்கவே இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருங்கிறதும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எஜுகேஷனுங்கிறது வந்து அந்த பாயிண்டில் ரொம்ப முக்கியம். ஆனால் லைஃப் லாங் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி குட், சூப்பர். அதை வந்து யங் பேரண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சுங்க. போட்டு அந்த ஸ்கூலில் படித்தாதான் குழந்தை பெரிய ஆளாகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி முதல்ல குழந்தைங்க நல்லது கிரியேட் பண்ணணும், அதான் முக்கியம்னு மேம் சொல்லியிருக்காங்க. மேம், அடுத்த விஷயம்,
ஒரு 30 ஆண்டு கால கல்வி அனுபவத்தில் ஒரு வி கேன் வி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கல்வி சார்ந்த நிறுவனம் ஆரம்பிச்சு அதில் 15 ஒரு கரிக்குலமே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த கரிக்குலம் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து பின்பற்றுகிற ஒரு கரிக்குலமாக மாறி இருக்கு. இதை கிரியேட் பண்ணுங்கிறது அந்த ஆர்வம், அந்த ஊக்கம் எங்கே இருந்து? ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு பெருசாக தெரியாது. ஐ வாஸ் ஸோ யங் ஆல்சோ. நம்ம வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணது தான். அப்பா வந்து மேத் அண்ட் இங்கிலீஷோட டீச்சராக இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. அதில் ஃபர்ஸ்ட் இயரே எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பையன் வந்து நிறைய ஸ்கூல்ல இருந்து வெளில தள்ளி, நம்ம தான் அப்போ தான் புது ஸ்கூலில் ஆரம்பித்தோன்னே யார் வந்தாலும் வாங்க வாங்கன்னு நம்ம சொல்லிடுவோம்ல, அது மாதிரி. அது இல்லாமல் வந்து அவங்க அம்மா வந்து எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ என்னோட பையனை வந்து முக்கியமான பெரிய பெரிய ஸ்கூல்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஸ்கூல்லேயும் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ இன்னும் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கும். எந்த ஒரு குழந்தையும் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கணுங்கிற ஒரு கொள்கையோடு வளராது. அவங்க என்னோட ஸ்கூல்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பையன் வந்து எதுவுமே படிக்க மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு 8 வயசு பையனுக்கு 1 2 3 எழுத தெரியும், நீ எழுத தெரியும் அப்படின்னு நான் கூப்பிட்டு என்னோட ரூமில் உட்கார வச்சு, தம்பி நீ என்ன உனக்கு தெரியுதோ 1லேருந்து ஒரு 10 வரைக்கும் எழுது. த சைல்ட் குட் நாட் ஏபிள் டு ரைட். 1 to 10 9-10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம். அப்போ பெரிய பெரிய ஸ்கூலில் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கிண்டர் கார்டன்லேயோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயோ, ஏன்னா நான் 3rd ஸ்டாண்டர்டில் அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாஸும் டிசி கொடுத்துருக்குறாங்க. நோ ஒன் குட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வை த சைல்ட் இஸ் லைக் தட். அவங்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நிறைய வருஷம் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஸ்கூலு. நான் ஃபஸ்ட் இயர் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கும். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்குங்கிறதே வந்து எனக்கு அப்போ தான் தெரியுது. ஓகேங்க. லேர்னிங் டிசபிலிட்டிஸுங்கிறது வந்து நிறைய விதமாக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரினா டிஸ்லெக்சிக் அப்படின்வாங்க. ஓகேங்களா. ஆனால் வந்து அது மேத் தெரியலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, சயின்ஸ் தெரியலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆமாம் லாங்குவேஜ் வரலன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ கற்றல் குறைபாடுகளே அத்தனை வகைகள் இருக்கு. அப்புறம் தான் வந்து நான் வந்து பீடியாட்ரிஷியன் உங்ககிட்ட எல்லாம் கேட்கும் போது, அந்த கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்டட். இப்போ இவ்வளோ விஷயங்கள் கவனித்து அந்த வேல்யூஸ் வரணும்னு நீங்கள் இந்த கரிக்குலம் கிரியேட் பண்ணீங்க. கண்டிப்பாக எல்லோரும் பேசி கொண்டிருக்கிற பொழுது செயலில் இறங்க வேண்டும் என்று யார் முதலீடு எடுத்து வைக்கிறார்களோ அவர்களை தான் பல தலைமுறைகள் பின்பற்றும்பாங்க. அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இந்த 50 கரிக்குலம்னு இனிஷியேட் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் R&D தேவைப்பட்டதுங்க? ஆல்மோஸ்ட் 15 வருஷங்க. யாப்பா, ஆல்மோஸ்ட் 15 வருஷம் வந்து இது என்னோட R&D பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதும் R&D பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை மாற்றம் கொண்டு வரணுங்கிறப்ப வந்து சும்மா நீங்கள் பண்ணிட முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு எஜுகேஷனுங்கிறப்ப நான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு குழந்தை அதை தாண்டி அடுத்த தலைமுறை போய்கிட்டே இருக்கும். இப்போது உலகம் பிறந்து இத்தனை தலைமுறையாக நம்ம வந்துட்டுருக்குறோங்கிறது எத்தனை மில்லியன் பில்லியன் இயர்ஸ்ன்னு தெரியாது. பட் வளர்ச்சின்றது நடந்துகிட்டே இருக்குது. அந்த வளர்ச்சியோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கல்வி. ஓகேங்களா. நான் வந்து மார்க் எடுக்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேனே தவிர படிக்காம சொல்லல. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. கல்விங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 15 வருஷம் உழைப்பு இந்த 50 கரிக்குலமுக்கு. இப்போ இந்த 50 கரிக்குலம் வந்து பொதுவாக மேம் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து உலகத்தோட சமநிலையில் இருக்கணும். நீ கல்வி ஒரு சைடு இருக்குது, நிறைய இடத்துல வந்து உலகம் ஒரு பக்கம் இருக்குது. படித்து முடிச்சுட்டு வெளியில் வர மாணவர்களால் இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. இது இங்கே கற்றுக்கிட்டது இங்கே உதவலை. அப்போ என்னென்னு முடிக்கிறாங்க. இதை 50 சமநிலைப்படுத்துச்சா? நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக்ஸ்ங்கிறது வந்து கல்வி வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு கரிக்குலம் ஒரு க்ரியேட் பண்ணும் போது அது எங்கெல்லாம் இம்பேக்ட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து பிஸ்னஸில் இருந்திருக்கிறேன். ஓகேங்களா. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன். ஒரு மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து போகாத வெளிநாடுகளோ இல்லாட்டி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள இடங்கள் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. தோல்விகள் பார்க்காம கிடையாது. நிறைய தோல்விகள்
நிறைய எதிர்ப்புகள், நிறைய வந்து நமக்கு வந்து கிரிட்டிசிசம். ஆமாம், அந்த கரிக்குலமே பண்ணும்போது ஒரு கரிக்குலம் எதுக்கு ஒரு இண்டிபெண்ட் பாடி பண்ணணுங்கிறதே வந்து, ஏன்னா நம்ம ஒரு ரிசர்ச்சுக்காக நிறைய பேர் போகிற இடத்துல நம்ம, ஏன்னா வந்து அறிவுங்கிறது என்னோட இது மட்டும் கிடையாது, பல பேரோட அறிவுகள், பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், சிந்தனைகள் எல்லாமே சேர்த்து கொண்டு வர்றது. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நீங்கள் தான் நல்லா செட்டில் ஆகிருக்கீங்களே, எதுக்கு இதுக்காக அப்படின்றது. இது ஒன்று எடுத்த உடனே அதுவும் வந்து ஒரு பெண்ணாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறப்ப, ஒரு ஆண் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை விட ஒரு பெண் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் மிகவும் அதிகம். எதுக்கு மேடம் உங்களுக்கு வேண்டாத வேலை, காசெல்லாம் எதுக்கு இதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணுறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் வந்து. நம்ம ஊரில் நல்லா இருக்கிறவங்க ஒரு இனிஷியேட் பண்ணாலே ஏன் வேண்டாத வேலைன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் தான் நல்லா இருக்கீங்களே, எதுக்கு இந்த வேலை அப்படிம்பாங்க. இது எல்லாம் தாண்டி தான் அது கிரியேட் பண்ணது. கண்டிப்பாக 5 வருஷம். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரீகேஜி டு 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்காம இப்போதைக்கு? இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது ப்ரீகேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். நம்ம புத்தக வடிவில் வந்திருக்கிறது வந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்குது. 3rd ஸ்டாண்டர்ட் வந்து இந்த ஒரு 2 மாதத்தில் அந்த புத்தக வேலைகளும் முடிஞ்சிடும். ஸோ 4 and 5 வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து வந்துடும். ஆக்சுவலாக இதுவே நான் வந்து கிண்டர் கார்டன் மட்டும் பண்ணுறதுக்காக தாங்க நான் ஆரம்பித்தது. ஆமாம், ஏன்னா வந்து 7 வயசுங்கிறது ஹை பொட்டென்ஷியல் ஏஜ் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங். அதுதான் ஆமாம், அதுதான் உன்னோட 40 வயசு 50 வயசு 60 வயசு நிர்ணயிக்கக்கூடிய க்ரோத் அங்கே தான் இருக்குது. ஹாப்பி சைல்ட்ஹுட், ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஒரு ஹாப்பி சொசைட்டியை உருவாக்கணுங்கிறதுக்கு வந்து திஸ் பொட்டென்ஷியல் ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிள்ளை வந்து அந்த டைமில் ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோக்குள்ள நல்ல விஷயங்களை கற்றுக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை ஒரு அன்பு சம்பாதிக்குது, இதெல்லாம் தான் வந்து ஒரு அடல்ட் ஆகும் போது அவங்களோட ரிஃப்ளெக்ஷன். சில சோகமாகவே இருப்பாங்க, என்னென்னு தெரியாமலே சோகமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சைல்ட்ஹுட் ரிஃப்ளெக்ஷன். ஆமாம், ஒரு பயம், எல்லா உணர்ச்சிகளுக்கும் எல்லா இதுக்கும் வந்து அந்த சைல்ட்ஹுட் வந்து ஒரு மனநிலை, அது மனநிலை பிறல்கிறதுங்கிற போகிற இது வரைக்குமே அதுதான். ஸோ அங்கே அப்போ இந்த ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த மற்ற ஸ்கூல்லாம் எடுக்கும் போது அவங்களோட ரிக்வெஸ்ட் அண்ட் எதிர்பார்ப்பு, மேடம் இங்கே வரைக்கும் கொண்டாந்துட்டு மீதி இருக்கிற இடத்த விட்டுட்டா வந்து இப்படி கொண்டாந்துட்டு நீங்கள் திருப்பி நாங்கள் இப்படி போனால் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுல தான் வந்து ஆமாம் ஆமாம். அப்புறம் நான் நினச்சேன், சரி NEP நம்மளோட இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து NEP சொன்னாங்க, அட்லீஸ்ட் வந்து 2nd ஸ்டாண்டர்ட். இப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்த உடனே மேடம் மீதி அப்படிங்கிறாங்க. ஆமாம். ஸோ என்னோட இது வந்து பேசிக்காக வந்து கிண்டர் கார்டன் மட்டும்தான். அப் டு 7 இயர்ஸ் அந்த இதை வச்சு தான் ஆரம்பிச்சது. எஸ், அந்த காலத்தை பொற்காலமாக மாற்றிட்டா அவங்க லைஃப் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. சூப்பர் மேம். 50 கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் நானே பார்த்தேன், அந்த கதை சொல்லுகிற பாங்குலேயே நிறைய விஷயங்கள் எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கதை சொல்கிற விஷயம் வந்து அந்த பங்கு, அந்த பார்ட் ஒரு எஜுகேஷனுக்கு எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து நம்மளோட ஹியூமனோட பேசிக் டிஎன்ஏவோட விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. எப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பாட்டி கதை இன்றைக்கும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கீங்க, காக்கா கல்லு தூக்கி போட்ட கதை ஞாபகம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிங்களா, இல்லை எழுதினீங்களா, இல்லை பரீட்சையில் மார்க் வாங்கினீங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் எது? காட்சி வடிவம். ஸோ அந்த காட்சி வடிவம் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எதையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து அந்த கண்டென்ட்டை ரொம்ப நாளைக்கு மறக்காமல் வச்சுக்கணும். ஸோ ஒரு கதையாக ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க, அதை காட்சியாக பார்க்குறாங்க. இப்போ 50 கரிக்குலம் எப்படின்னா கதையாக சொல்லி அதை காட்சியாக வீடியோவாக பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஸோ உங்களோட பேசிக் ஸ்கில்ஸ் என்னவோ அதை வந்து முதல்ல கொடுத்துட்றோம், ட்ரிகர் பண்ணிடுறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் எழுத்து வடிவு இருக்குது. ஓகே. எழுத்து வடிவு இருக்கும் போது அவங்க பார்த்தது எழுத்து வடிவில் இருக்கிறத திருப்பி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நானே வந்து பிள்ளைங்களுக்கு போடும்போது ஒரு லெசனை வந்து 15 நாளோ 20 நாளோ எடுக்கிற விஷயத்த
இந்த காட்சி வடிவில் பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து 15 மினிட்ஸில் இதுதாங்கிறத முதல்ல அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் எகெயின் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு கதை பிடிக்கும் இல்லைங்களா? யார் அது எந்த ஒரு கதைனாலும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கதையை பிடிக்காத மனுஷன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யாரும் கிடையாது, சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு எது இயல்போ, மனித குல வரலாற்றில் எது இயல்போ அது மூலிமா நீங்கள் பதிய வச்சிடுறீங்க, அந்த பேட்டர்னை மாற்றிருக்கீங்க. இதுதான் FEFDயோட மிகப்பெரிய ப்ளஸ். நம்ம FEFD கரிக்குலம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் எப்படி மேம் இருக்கு? எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் 95% வந்து ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. 5% நீங்கள் அஸ் யூஷுவல் வந்து முன்ன பின்னா கண்டிப்பாக இருக்கும். அதில் மறக்க முடியாத ஃபீட்பேக் மேம் உங்களால்? இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். ஸோ வந்து அதில் நான் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறேன். பேர்டு வந்து பறக்கிறதுக்கு வந்து அப்பா பேர்ட் சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து யார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அது. அப்போ பேர்டுக்கு சொல்கிறோம், இதுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி எனக்கு அப்போ உனக்கு வந்து உனக்கு யார் சட்டை போட்டு விடுவா, உனக்கு யார் இது பண்ண அந்த லெவல் பிள்ளைங்களுக்கு எனக்கு எங்கள் அம்மா செய்வாங்க, எங்கள் அப்பா இது செய்வாங்க. அப்போ அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, அந்த அப்பா பேர்டுக்கும் அம்மா பேர்டுக்கும் வந்து அந்த பாப்பா பேர்டு வந்து தேங்க்யூ சொல்லுது இல்லை. அப்போ இதில் பாப்பா பேர்டு யார்? நான் அப்படின்னு குழந்தை சொல்லும். அப்போ நீ என்ன பண்ணணும்? அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லும். ஸோ வீட்டுக்கு போய் ஹக் பண்ணி தேங்க்யூ மம்மி தேங்க்யூ டேடின்னு சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியல, என்னடா திடீர்னு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே புள்ள வந்து கட்டி புள்ள திடீர்னு இப்படி ஆகி போச்சாரா. அப்பதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இன்னைக்கு இந்த ஒன்று படித்தோம், அதில் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து எங்கள் டீச்சர் கேட்டாங்க உனக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, அப்போ நீ போய் தேங்க்யூ சொல்லணும்ல அப்படின்னோன்னு நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் அதான். ஸோ அதை வந்து நாங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு டேர்ம் முடிஞ்சோன்னே வி யூஸ் டு கிவ் அ கூகுள் ஃபார்ம். ஏன்னா நம்ம ஒரு புதுசாக பண்ணுறோம், நீ வந்து எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் வந்து ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ ஒரு 10 பேரண்ட் என்ன சொல்கிறாங்களா அப்படின்னு இல்லை, எல்லா பேரண்ட்டும் என்ன சொல்கிறாங்க, ஓகே அதில் வந்து இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, இதில் வந்து இந்த இது. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கொடுப்போம். அதில் பார்த்து தான் நான் இதெல்லாம் வந்து ஃபீட்பேக். ஆமாம்மா, நிறைய இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாதது என் பிள்ளை சொல்லி கொடுக்குது. எந்த கிளாஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் யூகேஜி பிள்ளை வந்து அவங்க அப்பா வந்து எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தெரியாத என் குழந்தை சொல்லி கொடுக்குது. சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க? அதுதான் நம்மளோட சந்தோஷம் இல்லை மேம். இந்த ஃபீட்பேக்லாம் கேட்குறப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறப்ப சொன்ன ஒரு ஸ்டோரி, இந்த ஒரு பையனை தலைவர் என்ன பண்றான், தலைவர் வந்து PhD முடிச்சுட்டு அண்ட் அதாவது வந்து லயலாலேயே வந்து ஒரு இடம் கொடுத்து அவன் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இப்போ வந்து இதே மாதிரி கற்றல் குறைபாடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு டிஜிட்டலாக வந்து லேர்னிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கான். சூப்பர். அதுக்கு அன்பில் மகேஷ் நம்ம கல்வி அமைச்சர் வந்து அதனோட இனாகிரேஷனுக்கு வந்தார். ஸோ அந்த ஸ்டேஜில் நானும் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஐ ஃபவுண்ட் ஒன் சைல்ட். எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஷயம். எஸ் எஸ் அப்சல்யூட்லி எஸ் மேம். ஸோ அங்கே வந்து பேசிக்காக ஒரு அக்செப்டன்ஸ், ஓகேங்களா, பேரண்ட்டுக்கு வர ஒரு அக்செப்டன்ஸ். ஆனால் அந்த 4 ஸ்கூல்ல அமைச்சுட்டாங்களா, அந்த ஸ்கூலுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. அங்கேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி விடாம அதை அதான் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்பாங்க, அந்த மாதிரி தான் அது மட்டும் கிடையாது. என்னோட சன்னும் வந்து ஒரு டிஸ்லெக்சிக் தான், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு ஏற்கனவே இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஹெல்ப் மீ. அப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறமே வந்து நம்ம ஸ்கூலில் எல்லா டைமுமே வந்து 2 டீச்சரை வந்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வந்தோம். ஸோ நம்ம ஒருத்தருக்காக பண்ணுறது நமக்கே அந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாழ்க்கையோட அழகே அதுதான் செய்யறப்ப நமக்கு நல்லது. கண்டிப்பாக. அப்போ நான் வந்து என்னோட குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு இருக்குங்கிறப்ப வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பேஸை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து இது பண்ணும்போது எல்லா பிள்ளைங்களுக்கும் சில நேரம் எழுத முடியாதுன்னா ஓரல் டெஸ்ட். ஸோ அவங்க வந்து அதே கரிக்குலத்திலே இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எஜுகேட் பண்ணுவோம். இன்றைக்கி உங்களுடைய மகன் அன்பு தம்பி மிச்சல் பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு யங் பிஸ்னஸ் மேனாக உலகம் முழுக்க கலக்கிட்டு இருக்காரு.
அவர் எங்கே போய் என்ன படிச்சார் அதையும் சொல்லுங்கள். நம்ம ஸ்கூலில் 10th வரைக்கும் படித்தார். அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னலில் படித்தார் 11 and 12. அதுக்கப்புறம் லண்டன் போனார். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணார். நான் ரொம்ப குழந்தைய பார்த்துருக்கேன் மிச்சியை. இன்றைக்கி வந்து அவரை பார்க்குறப்ப எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அவர் டீல் பண்ணுற விஷயங்கள், அவர் டீல் பண்ணுற விஷயங்கள், ஒரு பேசுகிறதெல்லாம் வியப்பாக இருக்கும். சூப்பர் மேம். உலகளாவிய அங்கீகாரம் என்னென்ன மேம் கிடைச்சிருக்கு? உலகளாவிய அங்கீகாரங்கிறதுல வந்து ஒரே வேர்டில் சொல்லலான்னா, நமக்கு வந்து எல்லா போர்டும் உள்ள, நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் போர்டு இல்லை படித்தா பெருசு, அதனால் வந்து ஐபி, அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் இப்படி எல்லாமே உள்ளே வந்த ஒரு நேரத்தில் FEFD கரிக்குலம் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் இந்தியா அஸ் இன்டர்நேஷ்னல் கரிக்குலம். வெரி நைஸ். டைங் அப் வித் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னலோட இதுக்கு மேலே என்னங்க வந்து இது வரைக்கும் எல்லா கரிக்குலமும் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்ததுக்கும் ஒரு இண்டிபெண்ட் பாடி வந்து கிரியேட் பண்ண கரிக்குலம் புக்லேயே வந்து போட்டிருக்கோம். அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் மேலேயே போட்டிருக்கு பாருங்க. போட்டிருக்கேன் மேடம். ஆமாம், அமெரிக்கா அக்ரிடியேஷன் போட்டிருக்கேன். ஆமாம். அதே போல் வந்து இன்டர்நேஷ்னல் ISBN வந்து வாங்கியிருக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். அப்போனா வந்து அந்த ஸ்க்ரூட்டினி போகாமல் அந்த ISBN கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ISBN வாங்கிருச்சு எல்லா புக்குக்கும், IAO வாங்கிருச்சு இன்டர்நேஷ்னல் அக்ரெடேஷன் பாடியில், அப்புறம் அமெரிக்கன் அக்ரெடேஷன் பாடியில். அவங்கக்கிட்ட வந்து நான் அக்ரெடேஷனுக்கு போகும்போது தான் அவங்க சொன்னாங்க, why can't we travel along with us? இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியா பார்ட்னர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து they have come with us. அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து UAE தான் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆமாம், அமெரிக்கன் இன்டர்நேஷ்னலும் FEFD சேர்ந்து. சூப்பர் மேம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். மேம், இப்போ வந்து ஃபஸ்ட்டு கரிக்குலம் தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணது வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னலோட அமெரிக்கன் கரிக்குலத்தோட டைப் பண்ணி இப்போ வெளில போகுது, UAEக்கு போகுதுன்ட்டீங்க. இப்போ பார்க்குற எல்லாருக்குமே FEFD சூப்பர், அந்த ஆப் இருக்கா, டவுன்லோட் பண்ணிக்கலாமா, அதெல்லாம் தோன்றதை தாண்டி இதுக்கு முதல்ல என்ன விலை இருக்கும், இது எங்களுக்கு அஃபோர்டபுளான்னு யோசிப்பாங்க. அதை நானும் யோசிக்கிறேன், கேள்வியாகவே கேட்டுடுறேன். கண்டிப்பாங்க. இது வந்து இப்போ ஒரு பல ஆயிரங்கள் இருக்குமா மேம்? இல்லைங்க, ஒரு சில ஆயிரங்கள் தான். சில ஆயிரங்கள். அந்த பேசிக் இதில் சில பேசிக் இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு வருஷத்துக்கு. சூப்பர் போங்க, இதுக்கு மேலே என்ன? அதனால அட்டகாசம். அதாவது நான் வந்து இந்த எஜுகேஷன் கொண்டு வந்ததே எல்லாருக்குமான ஒரு இதில் தான் கொண்டு வந்தது. அதனால தான் இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக வந்து பிளான் பண்ணி பேசிக். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் எப்பயுமே, அதுலேயுமே நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கல்வி அறிவே இல்லாத ஒரு குடும்பத்தில் போய் ஒரு பேட்டர்ன், ஒரு கரிக்குலம் உள்ள நுழைஞ்சு அவங்க லைஃப்பில் மாற்றத்தை கிரியேட் பண்ணுறது தான் அந்த கரிக்குலத்தோட வெற்றியே. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி. ஏன்னா இதில் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன், அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஒன்றால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, நீ ஒரு 40 குழந்தைக்கு சேர்த்து ஒரே ஒரு இது வாங்கிக்கோங்க, we will give. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓ, நீங்கள் வந்து அது ஒரே ஒரு ரூம் வந்து உங்களோட ஸ்கூலில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ளே பண்ணி காமிச்சிக்கலாம். பரவாயில்லையே. ஸோ we never said that எல்லா குழந்தைங்களும் நீ பே பண்ணாதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. அஃபோர்டபுளுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்களே ஐடியா கொடுக்குறீங்க, செலவு குறைங்க. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் போய் சேரும். சூப்பர். நீங்கள் இந்த இன்டர்வியூவோட நிறைவா பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற அட்வைஸ் என்ன? அதாவது இன்றைக்கி வந்து யாருக்குமே அட்வைஸுங்கிறது பிடிக்காதுங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக வேணால் நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாழ்க்கையே வந்து முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் வித் அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? ஒரே வார்த்தையில் முடிஞ்சது பதில். இன்னொன்று வந்து நம்பிக்கை. எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி வந்து அதை தான் வந்து யூனிவர்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் உண்மையும் அதுதான். ஓகேங்களா? நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்க மேலே நமக்கு நம்பிக்கை வரும். ட்ரஸ்ட், பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்ன தேவைங்கிறது தெரியணும். நமக்கே என்ன தேவைன்னு தெரியாதப்ப வந்து என் குழந்தைக்கு இது தேவைன்னு நம்ம போகிறோம். ஓகேங்களா? நான் டாக்டராக படிக்கல, ஆனால் நான் டாக்டராக வரலனால எப்படியாவது டாக்டர் பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து ரொம்ப அப்படியே போகும் பயங்கரமாக. எல்லாரும் அதை படித்த உடனே எல்லாம் 10 லட்சம் சம்பாதிச்சலாம், அப்படியே பெரிய ஆளாயிரலாம்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் அதில் போவாங்க. அந்த இது இல்லாமல் தெளிவு,
ஓகே, எனக்கு இப்போது நம்ம வந்து சொன்னோன்னா எல்லாரும் வந்து எனக்கு அப்படி ஒரு பிள்ளை வேணும்னா எல்லா பிள்ளையும் வந்து எனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அம்மா வேணும்னா முடியுமா? அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒன்றா தான் இருக்க முடியும். யூனிக்னஸ், அந்த இண்டிவிஜுவாலிட்டியை செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்? எனக்கு அப்போவே தெரியும் நீ இப்படி தான் ஆவ, இது மாதிரி தான் இல்லாமல் என்ன தம்பி உனக்கு வேணும், நீங்கள் அப்படி கேளுங்க பிள்ளைங்க கிட்ட, என்ன பாப்பா வேணும், அது வந்து உங்கள்கிட்ட வந்து அதே மாதிரி அம்மா என்னம்மா வேணும் உங்களுக்குன்னு கேட்கும். ஏன் நான் சொல்கிறது என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது அப்படின்றதே வந்து பெரியவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்க. இதெல்லாம் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்குன்னு ஒரு 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 கோல் செட் பண்ணுங்க. ஃபேமிலியாக நான் வந்து ஏன்னா ஒரு குழந்தைங்கிறது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்குது. ஃபேமிலியாக கோல் செட் பண்ணுங்கள். தப்பானா வந்து உடனே வீட்டில் யார் வந்து இறைச்சாலும் அவங்கள வந்து குறை சொல்லிட்டு நல்லா நடந்தால் என்னால் தான்றதுங்கிறத தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியும்? இட் இஸ் ஃபேமிலி இஸ் டுகெதர். 2 பேர் சேர்ந்தால் தான் ஃபேமிலியே. ஸோ இந்த ஃபேமிலியில் டுகெதர், அதுக்கு மேலே இருக்கிறது தான் குழந்தைங்க. ஸோ இது எல்லாமே டுகெதராக போட்டு என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வாட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த், ஹவு வி கேன் ட்ராவல், எங்கேயும் எப்பையும் குழந்தைங்களையோ ஃபேமிலியோ அடுத்தவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாது, கம்பேரும் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து கைடன்ஸாக எடுத்துக்கலாம், நம்ம 10 பேர் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், ஆனால் நெவர் கம்பேர். வெரி குட். இதுதான் நான் வந்து சூப்பர் மேம். இதுக்கு மேலே என்ன அட்டகாசம். அதனால் இந்த இன்டர்வியூ வந்து வி கேன் வி பற்றி நம்ம பேசுகிறோம், அதில் FEFDயோட கரிக்குலம் பேசுகிறோம். அதுக்காக இந்த இன்டர்வியூ வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நிறைய லேர்னிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி மேம். மீண்டும் வந்து சீக்கிரமாக அடுத்தடுத்ததில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணணும்னு எனக்கு ஆசை. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சந்தோஷம் மகேஷ். தேங்க்யூ.